அனைவருக்கும் வணக்கம். பாஜக கட்சி இருக்காங்க இல்லையா, 2026 எலெக்ஷனில் திமுக தான் ஜெயிக்கணும்னு சொல்லி முழு மூச்சா நின்று வேலை பார்க்குறாங்க. திமுக கழக தொண்டர்களே அந்த அளவுக்கு முழு மூச்சா நின்று வேலை பார்க்குறத என்னால் பார்க்க முடியல. ஆனால் பாஜக முழு மூச்சா நின்று திமுக ஜெயிக்கணும், திமுகவுக்கு ஓட்டு திரட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹேஷ்டேக் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்ரெண்ட் பண்ணலை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேதி குறித்து நேரம் குறிச்செல்லாம் ட்ரெண்ட் பண்ணலை. தமிழக மக்கள் எல்லாருமே அந்த ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை பேசின பேச்சு அந்த மாதிரி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணவே இல்லை. தமிழ் மக்கள் பதிவு பண்ணிடுவாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் காசு தராமல் எங்களையெல்லாம் வஞ்சிக்கிற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களே கெட் அவுட் மோடின்னு சொல்லிடுவாங்க, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் போய் நின்றுக்கிட்டு நீ சொல்லி பாடுறா பார்ப்போம் அப்படி இப்படின்னு ஒரு மேலே பேசினது மட்டும் இல்லாமல் சவால் விட்டதுனால தமிழக மக்கள் சேர்ந்து எல்லாருமே கெட் அவுட் மோடின்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த ஹேஷ்டேக் உலகளவில் ட்ரெண்ட் ஆன கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை நேற்றைக்கே தேதி குறித்து காலையில் 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டேகை நான் ட்ரெண்ட் பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தேதி குறித்து நேரம் குறித்து நாள் குறித்து ஸ்டார்ட் பண்ணாப்புல. பூரா பயல்களும் ஹிந்திக்காரங்களையெல்லாம் வச்சு ட்வீட் போட வச்சு அந்த ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணி 10 லட்சம் ட்வீட்டு கொண்டு வந்துட்டாங்களாம். 10 லட்சம் ட்வீட்டு போட்டிருக்காங்களாம் மக்கள்லாம். 10 லட்சம் ட்வீட் இவனுக்கு கிடச்சிது. இந்த ட்வீட்டு போட்டவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா இந்நேரத்துக்கு ஒரு கவுன்சிலராக தான் இருக்கலாம்ல, ஏன் சிஎம்ஏ ஆயிரலாமே அண்ணாமலை. இங்கே பாருங்க, ஜேபிஎம் ரஞ்சித் சிங் அப்படின்ற ஒருத்தன் எத்தனை கெட் அவுட் ஸ்டாலின் பாருங்க. ரஞ்சித் சிங் பேரை பார்த்தாவே தெரியலையா ஹிந்திக்காரன்னு. பிரவீன் அப்படின்னு ஒரு ஹிந்திக்காரன் ஹிந்திலேயே போட்டிருக்கான். அடுத்தது காஷ்மீரி ஹிந்து மேலே வலது பக்கத்தில் தருண் சுக் பாருங்க, எல்லாம் ஹிந்திக்காரனுங்க. அடுத்து இங்கே பாருங்க, அப்சர்வர் மோடி கா பரிவார் ஹிந்திக்காரன். இட் இஸ் மஸ்ட், அது என்ன அப்சர்வர், எதை அப்சர்வ் பண்ணுவாப்புல, அண்ணாமலை தோக்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் உட்காந்துருந்து. இந்த கெட் அவுட் ஸ்டாலின்ற ஹேஷ்டேகை பெரும்பான்மை தமிழர்களை போட வச்சு இந்த அண்ணாமலை செஞ்சு காட்டிட்டு பார்ப்போம், அப்போ நம்ம ஒத்துக்கலாம். மக்களுக்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் மேலே வெறுப்பு இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி கொடுக்குறாங்க இல்லையா, மோசமான திட்டங்கள், மோசமான ஆட்சி இல்லையா, இல்லை அப்படி தானே கோமாளி பயல. தமிழ் மக்கள்லாம் கெட் அவுட் மோடின்னு சொன்னாங்க. இவனுங்க பாருங்க, வடக்கணுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்ல வச்சு அப்படியே ஜெயிச்சுட்டானுங்களாம். இவனுங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நம்மளாம் ஈடு கொடுத்து ஓடணுமா? முதல்ல ஆக்சுவலாக அவனுங்க தான் கோமாளிகளாக மாட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அண்ணா சாலை பக்கம் தைரியம் இருந்தால் வர சொல்லுங்கன்னு சொன்னால், நான் அண்ணா சாலைக்கு வரேன், எங்கே வரணும் மட்டும் சொல்லுங்கள், எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு கோமாளி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழக மக்கள்லாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணதை ஏதோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்ரெண்ட் பண்ண மாதிரி அவர்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேரில் கிறுக்கம் மாதிரி போய் வடக்கணங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் கேனப்பய மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் என்னதான் அரசியல் பண்ணுறான்னு தெரியல. சரி, ஒரு பக்கா அடிமை மாதிரி இருக்கான் பாருங்க. கூப்பிட்ட உடனே வரான், போடானா போகிறான். யாரா நீ? டே இவன்டா. இங்கே பாருங்களேன் சார், ஆஃப்டர் ஈவினிங் தோஸ் அதர் ஸ்டேட் பிஜேபி ஐடி விங் வில் ஆல்சோ ஜாயின் த ட்ரெண்டிங் ஆஃப்டர் தேர் ஒர்க் டே. பார்த்தீங்களா, அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க. வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாமும் இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண உதவிக்கிட்டு இருக்காங்கன்னு அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க பாருங்க. இந்த 10 லட்சம் போஸ்ட் போட்டு ஹேஷ்டேக்கில் சாதனை படைச்ச இந்த பிஜேபி கட்சி, அதோட ராஜா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணும்னா திமுக அவங்க கைக்குள்ளே வச்சுக்கலாம், ஆனால் சோஷியல் மீடியாவை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. இது நரேந்திர மோடியுடைய தாமரை படை, தமிழகம் காக்க வந்த தேச பக்தர்களின் படை அப்படின்னு போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாலேயே வாழ்கிறது, ரியல் அரசியல் பண்ணுறது கிடையாது, மக்களுக்கு தேவையானதை பண்ணுறது கிடையாது. காசை வாங்கி கொடுங்கடா. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இப்படி தான். இந்த நாம் தமிழர், தாவேகா, பிஜேபி எல்லாம் ஒன்று, ரியல் அரசியல் பண்ணவே மாட்டானுங்க. சோஷியல் மீடியாலேயே கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் தாவேகா கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. என்ன தெரியுமா, கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின். ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ரெண்டு பேரும் ஒன்று, நாம் தமிழரும் தாவேகாவும் ஒன்று. இந்த ரெண்டுமே பிஜேபியோட அடிவரடியோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. நாம் தமிழர் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு, தாவேகா கொஞ்சம் யோசனையில் இருக்குது. அணில் குஞ்சுகள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கானுங்க. டேக் வார் போட்டு பார்ப்போமா, நீங்களாம் என்னடா டேக் வார் போடுறீங்க, எங்கள் கூட ஜெயிச்சு பாருங்கடான்னு
ஏதோ டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்லாம் ஒரு ஹேஷ்டேகை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க போல இருக்கு. அவனுங்களுக்கு அது பழக்கப்பட்ட விஷயம் தானே, எங்கே போனாலும் இந்த டேகு போட்டு அதிலேயே தானே வாழ்ந்தானுங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம். அது அவனுங்களுக்கு ரத்தத்திலே ஊர்னது தான். இந்த நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் உட்கார வச்சாலும் எந்த பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டேக் வார் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ரசிகர் குஞ்சல் எல்லாம் கொண்டு வந்து அரசியல் பண்ணிக்கிட்டான்னு கொண்டு வந்து விட்டாங்க. இப்படிதான் டேக் வார் போடுறதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க பாருங்க. சோசியல் மீடியாலேயே கம்பு சுத்துறதுலேயே இருக்கிறானுங்க. ரியல் லைஃப்ல மக்களுடைய வாக்குகளை பெறவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ஏதோ ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்கு பாஜக. அது தமிழில் ஹேஷ்டேகை பாருங்க, கட் அவுட் ஸ்டாலின். டேய் என்னடா தமிழையே ஒழுங்காக படிக்க வக்கில்ல, நீங்கள் என்னடா ஹிந்தி படிக்க சொல்கிறீங்க கிறுக்கணுங்களா? அதில் இருக்கிறது தப்புன்னு கூட தெரியாமல் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க, கட் அவுட் ஸ்டாலினா வாயில வருது. இங்கே பாருங்க, ஒரு ஹிந்திக்காரன் எவனோ நோ 1 மில்லியன் வெரி லெஸ் और 3 मिलियन चाहिए. Entire NRI Tamil community should join this campaign. I want to send Tamil teachers to NRI guest town abroad by recruiting them through TRB visa sponsored by GOTN GOI. என்னடா ஹிந்திக்காரனுங்கெல்லாம் வந்து கதறிட்டு இருக்கிறானுங்க. இது 1 மில்லியன் பத்தாதான், 1 மில்லியன்னா 1 மில்லியன் பத்தாது, 3 மில்லியனாவது வரணும் இந்த போஸ்டெல்லாம். அதாவது 30 லட்சம் போஸ்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறானுங்க. அடுத்தது பாருங்க, த ஜெய்ப்பூர் டயலாக்ஸ் அப்படின்னு ஒரு ஹிந்திக்காரன். எல்லாம் ஹிந்திக்காரனுங்க இல்லாமல் இவ்வளோ ட்வீட் வருமானு பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியே வராது. இவனுங்களுக்கு ஓட்டே வராது, இதில் ட்வீட் வேறையா. இந்த தாவேக்காவை நாம் தமிழர் வேற குறுக்க மறுக்கா ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க. டேய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா உட்காருங்கடா. பின்னாடி பாருங்க, இதுதான் அந்த ஹேஷ்டேக் டிவிகே ஃபார் டிஎன்னு சொல்லிட்டு லூசுங்க மாதிரி இடையில புகுந்து வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க கிறுக்கணுங்க. இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா, டேக் போட்டு வின் பண்ணிட்டா அவங்க தான் தேர்தலையே வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ தானே வந்திருக்கானுங்க அரசியலுக்குள்ளே, தேர்தல் முடியட்டு அதுக்கப்புறம் தான் புரியும். ஓ டேக்கில் வின் பண்ண அரசியலில் ஜெயிக்க முடியாதோ. ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 கொண்டு வந்தாலும் மக்கள்லாம் மனசு வச்சாதான் தேர்தலில் நம்பர் 1 ஆக முடியும் அப்படின்லாம் அப்போ தான் அவனுங்களுக்கு புரியும் பாருங்க. இந்த மகா விஷ்ணுன்னு ஒருத்தன் உண்டு தெரியுமா, இந்த மூடநம்பிக்கை ஆபாச பேச்சாளர். அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், 3வது மொழியாக இந்தியை கற்பது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கான். தாய் கூட அது வச்சுக்கிட்டா குழந்தை பிறக்குமா ஆகாதா, பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு கேவலமான பிறவி. இவன் வந்து தமிழ் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன வேணும் எது வேண்டான்றதை பற்றி இவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹிந்தி படித்தா நல்லதுன்னு சொல்கிறான்ல, அந்த ஹிந்தி படித்தவங்க என்ன லட்சணத்தில் இருக்காங்கன்னு 1-2 சாம்பிள் பார்ப்போமா. நட்டூரே FUTURE புட்டூரே நட்டூரே நட்டூரே புட்டூரே நட்டியோனல். என்ன அது பாருங்களேன், இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்கறத பார்த்து படிக்கிற குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? அதனால தான் அவனுங்க வாயிலிருந்து சில வார்த்தைகள்லாம் ப்ராப்பராக வராது. 1000ன்ற வார்த்தை கூட 1000 பையா 1000 ஜெண்டுன்னு வருவானுங்க. எந்த ஊரில் இருக்க இங்கிலீஷை பேசுகிறானுங்கன்னே புரியாது. அவனுங்களுக்குன்னு ஒரு இங்கிலீஷ் ஸ்லாங் வச்சுருக்கானுங்க, அந்த ஸ்லாங் மட்டும்தான் இவனுங்களுக்கு வரும். எங்கள் மேலே இந்தியை திணிக்கிறத விட்டுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்கடா, ஒழுங்காக சொல்லி கொடுங்கடா. பாவம் அதுங்கெல்லாம் இந்த நட்டூரே புட்டூரேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இல்லை வேறு ஏதாவது வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பேசினா இந்தியாவை கேவலமாக பார்ப்பாங்க. என்ன பேசுகிறாங்க இவங்க, ஐயோ ஒரு வேர்டு ப்ரொனவுன்சியேஷன் கூட தெரியலன்னு சொல்லிட்டு கேவலமாக பார்ப்பாங்க. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அளிப்பதே சிறந்த வழி. நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்குள் படையெடுத்தவர்கள் இதைத்தான் செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எவ்வளோ ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஊரை கைப்பற்றணும் அப்படின்னா அந்த ஊரோட மொழியையும் கலாச்சாரத்தையும் அழிக்கணும், அழிச்சாதான் கைப்பற்ற முடியும் அப்படின்னு எவ்வளோ ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது என்ன மீன் பண்ணுது? தமிழ்நாட்டில் தாமரை கூட வளராது. இந்தி மொழியை ஆதிக்கம் செலுத்த வச்சு தமிழ் மொழியை அழிச்சு தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை அழிச்சு இவங்க ஆசைப்படுற இந்திய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடுவாங்க. இதுக்காக தான் இவனுங்க நாடு முழுசும் இந்தியை திணிக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணாமலைஜிக்கு வெக்கமா இல்லையான்னு எனக்கு தெரில. இதுதான் இவங்களுடைய கட்சியுடைய கொள்கைனே ஓப்பனாகவே சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? இந்த ஹிந்தி புகுந்ததுனால எத்தனை மாநில மொழிகள் அழிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள்.
போஜ்பூரி, மைத்திலி, பிரஜ் பாஷா, புந்தல்கண்டி, பிரதாப்கர் இப்படின்னு பல மொழிகளுங்க. ஒரு 15-20 மொழி நாசமாக போயிருக்கு. அந்தந்த ஊர்களில் பேசப்பட்ட அவங்களுடைய தாய்மொழி எல்லாத்தையுமே இந்த ஹிந்தி வந்து சாப்பிட்டு அழிச்சிருக்கு. இதை தமிழ்நாட்டிலையும் பண்ண பார்க்குறாங்க. அடுத்ததான் நம்ம ஒரு காணொளி பார்க்க போகிறோம். அந்த காணொளி வந்து நமக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகும். அதனால உங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டு உங்கள் மனசை தயார் நிலையில் வச்சுக்கோங்க, இல்லைனா பயங்கரமாக ட்ரிகர் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மொழி ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேணத்தனமான காரணங்கள் நிறைய சொல்கிறாங்க. இந்த மாதிரி பானிபூரி வாங்கி சாப்பிடணும், அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நார்த் இந்தியாவுக்கு போய் ஆட்டோ ஏறணும்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய கேணத்தனமான காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரணம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ரொம்ப கடுப்பாச்சு. இந்த காணொலியை லைட்டாக பாருங்கள். நீங்கள் வந்து வாக் பண்ண போகிறீங்க, அவங்க வந்து ஒரு 4 பசங்க வந்தாங்க உங்கள் இது சைடில் வந்து பசங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்கள் வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம், நீங்கள் எஸ்கேப் பண்ணலாம். லாங்குவேஜ் தெரிஞ்சால் நம்மளோட சேஃப்டி இருக்குது அப்படின்னா, நம்ம நிர்பயா இருக்கும்போது அந்த பொண்ணு ஹிந்தி தெரிஞ்சு தானே இப்படியாச்சு, அப்போ நம்ம அதை பேச முடியாது. அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி தெரிஞ்ச இன்னொரு 4 பேரால தான் அந்த பொண்ணோட சேஃப்டியே அங்கே போச்சு, உயிரே போச்சு. அப்போ நம்ம மொழி தெரிஞ்சால் நம்மளோட பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க பேசுறது எவ்வளோ அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு பார்த்துக்கோங்க. ஒரு கேவலமான இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு பொண்ணுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை யாராவது பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஹிந்தியில் கெட்ட வார்த்தை போடலாம், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இதுக்காகவாது ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவுடைய விளையாட்டு பிரிவை சேர்ந்தவங்க இவங்க. பேர் அலிஷா. எனக்கு ஒன்று புரியலை, என்னென்னா இவங்க பிஜேபியில் வந்து சேர்ந்ததுனால இப்படி தற்கொலை ஆகிட்டாங்களா, இல்லை இவங்கெல்லாம் இப்படி தற்கொலையாக இருக்கிறதுனால தான் பிஜேபியில் சேர்ந்தாங்களா? விளையாட்டு பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்றத தெளிவாக நிரூபிச்சிட்டாங்க பாருங்கள். விளையாடிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ அழகாக விளையாட்டாக பேசுகிறாங்க பாருங்கள். இவங்க இப்படி சொல்கிறதுல இருந்தே நமக்கு சில கேள்விகள் எழும்புது. அது என்னெல்லாம் அப்படின்னா, அப்போ நம்ம ஹிந்தி படித்தா நம்மளும் இந்த மாதிரி ஆகிருவோமா? 4 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுக்குற மனநிலை நமக்கு வருமா? கேணத்தனமாக இருந்தாலும் அவங்க பேசுகிறது அப்படி தானே இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குங்க. அப்போ நமக்கு அந்த ஹிந்தி வேணாம். ஹிந்தி படித்தா அடுத்தவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குற ஆளாக மாறிடுவோம் போலாங்க, அப்போ நமக்கு வேணாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஹிந்திக்காரங்களே இப்படி தானும் மீன் பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிந்தி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு பண்ணுறாங்க இல்லையா? இன்னொரு கேள்வி எனக்கு என்ன வருதுன்னா, ரேப் செய்யப்படுற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஊமையாக இருந்தா, ரேப் பண்ண வர்றவன் இருக்கான்ல அவன் வந்து சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணுமா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சைன் லாங்குவேஜ் மட்டும் தானே தெரியும், ரேப் பண்ணுறவனுக்கு ஹிந்தி மட்டும் தானே தெரியும். அவனுக்கு எப்படி அந்த பொண்ணு சொல்ல வர்றது புரியும்? எப்படி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஹிந்தி தெரிஞ்சா ரேப் பண்ண வரவன் வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கலாமா? அப்போ ஹிந்தி தெரிஞ்ச பொண்ணுங்களெல்லாம் ரேப் பண்ணாங்கல்ல, ஹிந்தி தெரிஞ்ச பொண்ணுங்க யாரையுமே ரேப் பண்ணலையா வட இந்தியர்கள்? கேவலம் ஒரு உடம்பை கூட விட்டு வைக்காத ஒரு காட்டு மிராண்டிகள் அவனுங்கள்லாம். நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், நான் எல்லா ஹிந்திக்காரங்களையும் ஒட்டுமொத்தமாக ஜென்ரலைஸ் பண்ணலை. ஒரு குரூப் வந்துடாதீங்க பிறகு சினோஃபோபியான்னு சொல்லிக்கிட்டு. நான் ஜென்ரலைஸ் பண்ணலை, இந்த யார் யார் இப்படி இருக்காங்களோ அந்த கேவலமான ஜென்மங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹிந்தி படித்தா வாட்ச்மேன் கிட்ட சரளமாக பேசலாம், நார்த் இந்தியாவில் ஆட்டோவில் ஏறி போனால் ஆட்டோக்காரங்க கூட சரளமாக பேசலாம், வடப்பாவு, பாவு பஜ்ஜி, பானிபூரிலாம் சூடாக வாங்கி ஜாலியாக சாப்பிட்லாம். இப்போ கடைசியாக எங்கே வந்துட்டாங்கன்னா, ஒரு இடத்துல பாலியல் தொல்லை அளிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் பேசிக்கிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்தி படித்தா நம்ம நல்லா ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், அந்த மொழியில் இலக்கியம் இருக்குது, அந்த இலக்கியத்தை கற்றுக்கிட்டு நம்ம அறிவை வளர்க்கலாம், அப்படி இப்படின்னு ஏதாவது உருப்படியாக ஏதாவது சொல்கிறாங்களா பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் மூளை இருக்குமா இல்லை மாட்டு சாணி அந்த இடத்துல இருக்குமா அப்படின்றது தான் என் கேள்வியாக இருக்குது. இவங்க கருத்தை வந்து சொல்லலான்னு சொல்லி வந்து சொல்லுவாங்கல்ல, வந்து சொல்கிறப்போவே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மொத்தமாக அம்பலப்பட்டு போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி இவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பேசணும். பேச தான் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாள்கள் தற்குறிகளாக இருக்காங்கன்றது தமிழ் மக்களுக்கு இன்னும் தெரியும். திமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் என்ன அப்படின்றத மக்கள் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களே வழிவகை வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதில் கொடுமை என்னென்னா, கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு ஹிந்தி கற்றுக்கணுமா? கெட்ட வார்த்தை ஹிந்தியில் 4 கெட்ட வார்த்தை சொல்ல தெரியாதா? கெட்ட வார்த்தை தெரிஞ்சால் அப்போது ஒரு பொண்ணு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறப்போ அந்த பொண்ணு தப்பிச்சிடலாமா? என்ன கேணத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாலியல் ரீதியாக அப்போ துன்புறுத்துறவனை நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு ஏன் ஹிந்தி தெரியல? அந்த பொண்ணு ஹிந்தி தெரிஞ்சிருந்துருக்கணும்,
அந்த பொண்ணுக்கு வந்து ஹிந்தி தெரியாமையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ கூட ஒரு மொழியை ஏன் கற்றுக்கணும்னு கேட்டால் அதுக்கு எவ்வளோ கேவலமான காரணங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஹிந்தி படித்தா அப்போ அடுத்தவங்களையெல்லாம் ரேப் பண்ணுறதுக்கும் பாலியல் தொல்லை கொடுக்குறதுக்கும் தான் நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், டேக் கேர்.